ஹல்லேலூயா. நீ வியாதியோடு இருக்கணும், பலவீனத்தோடு இருக்கணும், நீ கஷ்டப்படணும், நீ போராடணும், நீ கண்ணீர் வடிக்கணுங்கிறதுலாம் தேவனுடைய தீர்மானமே அல்ல. நீ தேவனை பற்றி அறிந்திருந்தா, உன் வாழ்க்கையில தேவனை பற்றி எல்லாம் புரிஞ்சிருந்தீங்கன்னா நீ எல்லாத்தையும் சாதிக்க உன்னால முடியும், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். நீ விசுவாசிக்கணும், நம்பணும், தேவன் மேல ஒரு வைராக்கியத்தை வைக்கணும். தேவனால முடியும், தேவனால எல்லாம் செய்ய முடியும். விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுது. நீ முதல்ல நீ விசுவாசிக்கணும், கடவுள் மேல முழு நம்பிக்கையை வைக்கணும். என் வாழ்க்கைய அவரால் உயர்த்த முடியும், என் வாழ்க்கையை அவரால் ஆஸ்வதிக்க முடியும். நான் மேன்மைப்படுங்க, நான் இப்படிப்பட்ட ஆள் இல்லை. தரிசனம் வேணும், நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் வேணும். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் நான் மேன்மைப்படுத்துவார், நான் இப்படி இருக்க மாட்டேன், இந்த நிலையில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன தரிசனத்தோட ஒரு பார்வையோட அவரை பார்க்கணும். என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், என்னை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் என்னை சிறந்த இடத்துல உனக்கு நிறுத்துவார்னு சொல்லி ஒரு தரிசன பார்வை நம்மளுக்கு வேணும். ஏன் அப்படின்னா நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். அவரால் கூடாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் குறுகிய ஒரு வட்டத்தை போட்டு இவ்வளவுதான் அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவனுடைய பலத்தை கையில கொடுத்து பாருங்க, மகிமையான காரியங்கள் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு முன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை எழுப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளே போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானார்.